ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2K கிச்சனில் சில்லி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் இன்றைக்கி 3 இட்லி எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிட போகிறேன். இட்லியை நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியாச்சு. இப்போது இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பேனில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குட்டி குட்டி இட்லி பீஸை அதில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 8 to 10 மினிட்ஸ் இந்த பீசஸ்லாம் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா வேகணும். இப்போது இந்த பீசஸ்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகிட்டு இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இதை தனியாக சாப்பிட்டா கூட நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்கும். இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அது ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறோம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சோண்டு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட போகிறோம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிட போகிறோம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இட்லியை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிட போகிறோம். இப்போ எல்லாமே அந்த இட்லியில் கோட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட போகிறோம்.
ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணால் போதும், நம்ம டிஷ் ரெடி ஆயிரும். சில்லி இட்லி ரெடி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.